நேற்று நிதி அமைச்சர் அவர்களால் மரிய வில்சன் அவர்களால் சொல்லப்பட்ட அந்த வெள்ளை அறிக்கை என்பது முழுக்க முழுக்க அரசியல் உள்நோக்கம் கொண்டது. போக்குவரத்து துறை நட்டத்தில் இயங்குகிறது, மின்சாரத்துறை நட்டத்திலே இயங்குகிறது. நீங்க சொன்ன நலத்திட்டங்களுக்கு இப்ப இவங்க கொடுத்திருக்கிற வாக்குறுதி இருக்குல்ல, அந்த வாக்குறுதியெல்லாம் நிறைவேற்றணும்னா 25,000 கோடி வேணும். இதெல்லாம் எதுக்கு பேசுறாங்கன்னா, நம்ம நினைக்கிறது மாதிரி ஏதோ அரசாங்கத்துக்கு நன்மை செய்யறதுக்காக பேசல, தனியார் மையத்தில் கொண்டு போய் தள்ளி விடணும். விசிகாவை அழைத்தார்கள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கை அழைத்தார்கள், அமைச்சரவைக்கு அழைத்தார்கள் என்கிற ஒரு முற்போக்கு முகம். இந்த முற்போக்கு முகம் உண்மை என்றால் அதிமுக இருந்து நீ எம்எல்ஏக்களை பர்ச்சேஸ் பண்ணக்கூடாது. ஈழத்தில் இனப்படுகொலை நடந்துச்சுல, அதற்கு நிகரான மொழி படுகொலை நடந்துச்சு. ஒரு வார்த்தை கூட சொல்ல தெரியல. இத்தனையும் கடன் பற்றாக்குறை சொல்றது மூலமா அவங்க கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவார்களா இல்ல நிறைவேற்றாமல் அது தப்பிச்சு போறதுக்கான வேலை? தப்பிச்சு போறதுக்காகத்தான் வெள்ளை அறிக்கையே. சரி, வாகை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய கலந்துரையாடலில் நம்முடன் இணைந்திருப்பவர் திரு ராஜகம்பீரன் அவர்கள். வணக்கம். நிதிநிலை அறிக்கைக்கு முன்னதாக இன்று நிதியமைச்சர் அவர்கள் ஒரு வெள்ளை அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்கிறார். அந்த வெள்ளை அறிக்கை முழுவதுமாக கடந்த 5 ஆண்டு கால ஆட்சியில் இருந்த திமுக அரசின் நிதி மேலாண்மையை குறித்து கடுமையான விமர்சனத்துடன் அது வெளியிடப்பட்டிருக்கிறது. அதுல குறிப்பாக சொல்லப்படுவது என்றால், ஒரு 10 லட்சம் கோடிக்கு மேல கடன் வச்சுட்டு போயிட்டாங்க, இரட்டிப்பாயிருச்சு. இதற்கு முந்தைய இபிஎஸ் கவர்மெண்ட்டுக்கும் இப்ப திமுக உடைய கவர்மெண்ட்டுக்குமான இடைவெளியில ஒரு 2 மடங்கு கடன் பற்றாக்குறையில தமிழ்நாடு இது இருக்கு. இது நிதி மேலாண்மை கையாளாதத்தனம் அப்படின்றது மாதிரி ஒரு சொல்லியிருக்கிறாங்க. அதுபோக தொழில் மற்றும் அந்த வளர்ச்சிக்கான கேபக்ஸ், அந்த முதலீட்டுல பண்ணல, எதுவுமே பண்ணல. அதுபோல நிறைய செலவுகள்ல இது பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு இப்ப மறுப்பு தெரிவிச்சு திரு தங்கம் தென்னரசு அவர்கள் ஒரு விளக்கமான ஒரு இது சொல்லியிருக்கிறாங்க. ஸோ பொதுவாக அதில் சொல்லக்கூடியதுன்னா, ஒரு தமிழ்நாட்டோட வளர்ச்சி என்பது பல நலத்திட்டங்கள் மூலமாக தான் அது சாத்தியப்படுத்த முடியும். அப்ப பல நலத்திட்டங்கள், அடிப்படை தேவைகள் சார்ந்த நலத்திட்டங்கள் மக்களுக்கு போய் சேரும்போது அது ஒட்டுமொத்த வளர்ச்சியின் குறியீடாக மாறும், தமிழ்நாட்டோட உற்பத்தியோட இது மாறும் அப்படின்னு சொல்லி ஒரு பார்வை இருக்கு. இதுல இன்றைய நிதியமைச்சர் சொல்றாங்க, அவர் ஒப்பிடுறது கூட பாத்தீங்கன்னா குஜராத்தை ஒப்பிட்டு சொல்லியிருப்பாரு. அதுக்கு தங்கம் தென்னரசு பதிலளிக்கிறாரு, குஜராத்ல என்ன மாதிரியான மக்கள் நலத்திட்டங்கள், அந்த ஒப்பீடே ரொம்ப தவறா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்க தமிழ்நாட்டோட பொருளாதார வளர்ச்சி நீங்க ஒப்பிடும்போது அதுக்கு இணையான மாநிலங்களை ஒப்பிடணும். நீங்க எந்த நலத்திட்டங்களும் இல்லாத ஒரு வேற மாதிரியான ஒரு மக்கள், அனைத்து மக்களுக்குமான நலத்திட்டங்கள் இல்லாத ஒரு மாநிலத்தை ஒப்பிடுறது மிக தவறான ஒன்று. சமூக நீதி அப்படின்றதே அனைத்து மக்களையும் உள்ளடக்கிய அந்த மக்களின் வளர்ச்சி சார்ந்த ஒரு நிதி தான் சரியானதா இருக்கும் சொல்லி விளக்கம். இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? நேற்று நிதி அமைச்சர் அவர்களால் மரிய வில்சன் அவர்களால் சொல்லப்பட்ட அந்த வெள்ளை அறிக்கை என்பது முழுக்க முழுக்க அரசியல் உள்நோக்கம் கொண்டது. அதுல அவர் என்ன சொல்றாருன்னா, போக்குவரத்து கழகங்கள் நஷ்டத்துல இயங்குகிறது, வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா 1 கிலோமீட்டருக்கு 78 ரூபா செலவாகுது, அதுல 53 ரூபா நட்டம் அரசாங்கத்துக்கு அப்படின்னு சொல்றாரு. இப்போ நான் கூட அடிக்கடி சொல்லுவேன், நம்ம இப்போ வடபழனியில் இருக்கோம், இங்கேருந்து பாரிஸ் கார்னர் வரைக்கும் போகிறோம், இல்லை ஒரு மவுண்ட் ரோடு வரைக்கும், அண்ணா சாலை எல்ஐசி வரைக்கும் போகிறோம் அப்படின்னா, ஒரு ஒயிட் போர்டு பஸ்ஸில் ஏறினீங்கன்னா 8 ரூபா டிக்கெட் அல்லது 10 ரூபா டிக்கெட், அவ்வளோதான். நீங்கள் அதையே ஒரு பிரைவேட் செக்டாரு, நீங்கள் ஒரு தனியார் போக்குவரத்தில் நீங்கள் ஒரு ஆட்டோ எடுத்தாலோ ஒரு டாக்ஸி எடுத்தாலோ 400 ரூபாயோ 350 ரூபாயோ காட்டும். ஒரு ஆட்டோ எடுத்தீங்கன்னா ஒரு 200 ரூபா 250 ரூபா காட்டும். அப்போ 10 ரூபாய்க்கு கொண்டு போய் விடுறாங்க. இல்லை, அதே இடத்துக்கு போய் 250 ரூபாய்க்கு ஒரு தனியார் வாகனம் போகுதுல, அப்போ 240 ரூபா அரசாங்கத்துக்கு நட்டம் சொல்றதா? பொதுத்துறை நிறுவனத்துக்கும் அது அவர் சேவை ஆற்றுவதற்கானது, அதுக்கும் இதுக்குள்ள வித்தியாசம், தனியாருக்குள்ள வித்தியாசம் இருக்கு. இப்போ கொரியர் சர்வீஸ்ல சர்வசாதாரணமா இப்போ ஒரு ஏதாவது அனுப்புனீங்கன்னா ஒரு 100 ரூபா வரும். நீங்க இன்னைக்கும் அரசாங்கத்தினுடைய தபால் துறை மூலமாக நீங்க ஒரு கடிதம் அனுப்புறீங்கன்னு வச்சுங்க,
அது மிக குறைந்த செலவுல ஒரு 10 ரூபா 15 ரூபாய்க்கு இருக்கும். போஸ்ட் கார்டுன்னு ஒன்று உண்டு முன்னாடிலாம். அப்ப அது சேவை நோக்கத்துக்கானது. நீங்க வந்து யாருமே இல்லாத ஒரு கிராமத்துக்குள்ள, ஒரு குக்கிராமத்துக்குள்ள 4 வீடு இருக்கிற 10 வீடு இருக்கிற சின்னஞ்சிறிய கிராமத்துக்குள்ள ஒரு போஸ்ட்மேன் போவாரு. கொரியர் சர்வீஸ்காரன் போக மாட்டான். சிட்டிக்குள்ள சர்வீஸ் போடுவான். ஒத்த தபாலா இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு கிராமத்துக்கு, அவன் கணக்கு போடுவான். இங்கேருந்து பெட்ரோல் செலவு, இங்கேருந்து பைக்கில் போனால் இவ்வளோ செலவு, சைக்கிளில் போனால் இவ்வளோ நேரம் மிதிக்கணும், மொத்தத்தில் அது வேஸ்ட்டு, டைம் வேஸ்ட்டு அப்படின்னா அவன் வந்து நம்ம 2 நாளாக கொரியர் வராமல் வச்சு ஃபோன் போட்டோம்னா வந்து வாங்கிக்கோங்க, இல்லைன்னா 2-3 தபால் சேர்ந்தா வந்து கொடுப்போம். அப்போ சேவை நோக்கம் வேறு, வியாபார நோக்கம் வேறு. 53 ரூபா நட்டம் போக்குவரத்து துறையில். எதுக்கு? 1 கிலோமீட்டர் வண்டி நகர்ந்துச்சுன்னா. போக்குவரத்து துறை நட்டத்தில் இயங்குகிறது, மின்சாரத்துறை நட்டத்திலே இயங்குகிறது. நீங்க சொன்ன நலத்திட்டங்களுக்கு வந்து இப்ப இவங்க கொடுத்திருக்கிற வாக்குறுதி இருக்குல்ல, அந்த வாக்குறுதியெல்லாம் நிறைவேற்றணும்னா 25,000 கோடி வேணும். ஏற்கனவே 10 லட்சம் கோடியில விட்டுட்டு போயிருக்காங்க, அது இப்போ 13 லட்சம் மொத்த கணக்கில் வருது அப்படி சொல்லிட்டு அரசாங்க ஊழியர்களுக்கு சம்பளம் போடுறது, பென்ஷன் கொடுக்கறது, அந்த பிஎஃப் இதெல்லாம் பிடிக்கிறது, இப்படி பல விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா. அதெல்லாம் கணக்கு போட்டா 64% அரசு ஊழியர்களுக்கு போயிருது. இதெல்லாம் எதுக்கு சொல்றாங்க? நான் ஒரு உதாரணம் சொல்ல எதுக்கு சொல்றாங்க. போன ஆட்சியில இடைநிலை ஆசிரியர்கள், பகுதி நேர ஆசிரியர்கள் எங்களை எல்லாம் நிரந்தரமாக்குங்க, நாங்கள் தற்காலிக பணியாளர்களாகவே இருக்கோம். 10,000 ரூபாய் சம்பளத்துக்கு ஒருத்தர் பள்ளி ஆசிரியர் தினசரி வேலைக்கு போறாப்புல. எனக்கு தெரிஞ்சு என்னுடைய நண்பர் ஒருத்தர் போறாரு. அவரு போன ஆட்சியில 5 வருஷமே போராட்டத்துக்கு வந்திருக்காரு. 5 வருஷமே என்ன பண்ணாங்கன்னா பேச்சுவார்த்தை பண்ணுவாங்க, அடுத்த முறை செஞ்சிருவோம்பாங்க, அடுத்த பட்ஜெட்டுக்கு செய்வோம்பாங்க. 5 வருஷம் ஆட்சியை முடிஞ்சு போச்சு. அப்ப பள்ளி கல்வி அமைச்சர் என்ன சொன்னாருன்னா இதே விஷயத்த சொன்னாரு. அது ரொம்ப பொருத்தம், சால பொருத்தமாங்கல்ல, இதே விஷயத்த அப்படியே சொன்னாரு. 64% அரசு ஊழியருக்கு போகுது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா நான் செய்ய மாட்டேங்கிறது தான் அப்படி சொல்றது. இது எதை நோக்கிய நகர்வு அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. இது எதை நோக்கிய நகர்வு? இப்போ துப்புரவு பணியாளர்களுக்கு என்ன சொன்னாங்க? ஏன் பிரைவேட் கொடுத்தாங்க? அது நஷ்டம், அவங்களுக்கு சம்பளம் போடுறது இதே கணக்கு தான், 64%. அது நஷ்டம். அது என்னைக்கோ வேலை பார்த்த அரசு ஊழியர் மனைவிக்கு பென்ஷன் போய்கிட்டு இருக்கு, கவர்மெண்ட்டுக்கு நஷ்டம். இதெல்லாம் எதுக்கு பேசுறாங்கன்னா நம்ம நினைக்கிறது மாதிரி ஏதோ அரசாங்கத்துக்கு நன்மை செய்யறதுக்காக பேசல, தனியார் மையத்தில் கொண்டு போய் தள்ளி விடணும். புதிய ஓய்வூதிய திட்டத்தினால இவ்வளவு இழப்பு இருக்கு, அரசுக்கு இவ்வளவு செலவு இருக்கு அப்படின்னா சொல்றாங்க. அப்ப அவங்களுடைய நோக்கம் தெளிவாக இருக்கிறது. பேருந்து கட்டணத்தை உயர்த்தணும், மின் கட்டணத்தை உயர்த்தணும், ஒண்ணு கட்டணங்களை உயர்த்தணும், லாபகரமா கொண்டு போகணும். அப்படி இல்லைன்னா முழுக்க தனியார் மயமாக்கணும். அதுதான் லாபகரமா கொண்டு போக முடியாது, தனியார்ட்ட கொடுக்கறது தான். அப்ப இது மிகுந்த உள்நோக்கம் கொண்டது. அது இன்னொரு வேடிக்கை என்னன்னா, ஒரு பொருளாதார வளர்ச்சி சம்பந்தமாக நம்ம பேசுற போது வெறும் கடந்த 5 ஆண்டு காலத்தை மட்டும் இப்படி கணக்கில் எடுத்துக்கொள்ள முடியும். அதற்கு முந்தைய காலகட்டம் இருக்கு, கொரோனா காலகட்டம் இருக்கு, அப்ப என்ன வளர்ச்சி விகிதம் இருந்துச்சு, அதுக்கு பின்னாடி வந்து ஸ்டாலின் ஆட்சியில் என்ன இருந்துச்சு, அதெல்லாம் சேர்த்தனை பார்க்கணும். இப்ப நீங்க திருப்புவனத்துல ஒரு காவலாளியை வந்து போலீஸ் கஸ்டடியில அடிச்சு கொண்டுட்டாங்க, மானாமதுரையில இருந்து போய் ஒரு அதிரடிப்படை போய் அடிச்சு கொண்டுட்டாங்க. அப்படிங்கிறப்ப ஒரு ஆர்ப்பாட்டத்தை வந்து இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கிறவர் அன்றைக்கு வந்து எதிர்கட்சியின் குரலாக இருந்து என்ன செஞ்சாருன்னா ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துறாரு. காவல் சித்திரவதை மரணங்கள், போலீஸ் கஸ்டடி டெத்து, அது கடந்த 5 ஆண்டுல எவ்வளவு, அந்த ஆட்சிக்குள்ள எவ்வளவு இருக்கு அது மட்டும். அப்ப அதுக்கு முன்னாடி நடந்ததுலாம் தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்பவம்லாம், சாத்தாங்குளம் சம்பவம்லாம், அதெல்லாம் எதுல சேரும்? அதெல்லாம் கருணை கொலையில் சேருமா? அப்ப அதுவும் கொலை தானே. போலீஸ் அடிச்சு கொள்றான் அப்படிங்கிறது அது எதுவும் கொலை தானே. அப்ப மனித உரிமை ஆர்வலர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, திமுக ஆட்சியில் இது நடந்துச்சு, கொடியங்குளம் நடந்துச்சு, அதிமுக ஆட்சியில பரமக்குடி துப்பாக்கி சூடு நடந்துச்சு, இந்த இடத்துல இவ்வளவு என்கவுண்டர் நடந்துச்சு, அப்படி பேச மாட்டாங்க யாரும். வாச்சாத்தியில் இவ்வளவு வன்கொடுமை நடந்துச்சு. யார் ஆட்சியில நடந்தாலும் காவல்துறை சித்திரவதையால அப்பாவி மக்கள் கொல்லப்படுவது தவறு, அப்படி பேசுறதுலதான் நீதி சார்ந்தது. இல்ல உங்க ஆட்சியில் நடந்தது மட்டும்தான் தப்பு, எங்க ஆட்சியில் நடந்தது வந்து நீங்க அதை பேசக்கூடாது அப்படி சொல்ற வழக்கமான பாணி இருக்கலாம். இது ஏறத்தாழ அதுதான். இப்ப இவர்களுக்கு என்ன நடந்துருச்சுன்னா, எதிர்பாராத விதமாக தற்செயல் அதிர்ஷ்டமாக இவர்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துட்டாங்க. இதுல இன்னொரு கூடுதலான செய்தி, இப்போ ஒன்றிய அரசினால் வழங்கப்பட வேண்டிய நிதிகள், தமிழ்நாட்டுக்கு வழங்கப்பட வேண்டிய நிதிகள் முழுமையா மறுக்கப்பட்டிருக்கு. அவர் வந்து துறை வாதிரியா சொல்றாரு. ஸோ கல்வியில என்ன இருக்கு, லோகாயுக்தால என்ன இருக்குன்னு சொல்லி ஒவ்வொரு துறையா சொல்லி
கிட்டத்தட்ட தங்கம் தென்னரசு சொல்றாரு. தங்கம் தென்னரசு சொல்றாரு 1000 கோடி ரூபாய் வந்து நிலுவையில் இருக்கு கொடுக்கல. அதை பத்தி ஒரு வார்த்தை கூட ஏன் சொல்லல அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப என்னன்னா நிதின்னு நீங்க வரும்போது அதையும் கணக்கிட்டு உள்ளிட்டு தான் நீங்க சொல்லணும். அதை தவிர்க்கிறதுக்கான காரணம் என்ன? அதை சொல்லாததுக்கான காரணம் என்ன? இல்ல இதுல ரொம்ப நுட்பமான விஷயமே என்னன்னா பாஜகவினுடைய மத்திய அரசாங்கத்தை பகைத்துக் கொள்ளக்கூடாது. 2 பேருக்கும் தோழனா இருக்கணும். எலிக்கும் தோழனா இருக்கணும், பூனைக்கும் தோழனா இருக்கணும். பாலுக்கும் காவல், பூனைக்கும் தோழன். 2 பக்கமுமே கேமாடுறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல. இவங்களுக்கு என்ன வசதியா இருக்குன்னா நீங்க பாருங்க, எல்லாத்திலையுமே ஒரு இரட்டை நிலைப்பாட்டை இவங்க மேற்கொள்வாங்க. நேர அவங்க தனி பெரும்பான்மை பெற முடியவில்லை என்றவுடனே காங்கிரஸை அணுகினார்கள், கம்யூனிஸ்டை அணுகினார்கள், எங்களுக்கு கடிதம் தந்தார்கள், விசிகாவை அழைத்தார்கள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கை அழைத்தார்கள், அமைச்சரவைக்கு அழைத்தார்கள் என்கிற ஒரு முற்போக்கு முகம். இந்த முற்போக்கு முகம் உண்மை என்றால் அதிமுகவில் இருந்து நீ எம்எல்ஏக்களை பர்ச்சேஸ் பண்ணக்கூடாது. அங்கே போய் சிவி சண்முகத்துக்கு போய் சந்திக்கிறாரு. சந்திச்சாரு. 4 எம்எல்ஏ ராஜினாமா பண்ணாங்க. நேற்று புதுக்கோட்டையை சேர்ந்த விராலிமலை எம்எல்ஏ இருக்கிற விஜயபாஸ்கர் நேற்று அவரு ராஜினாமா செய்கிறாரு. இப்போ நீங்க எந்த கமிட்மெண்ட்டும் இல்லாம, எந்த உத்தரவாதமும் இல்லாம ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்யறதுக்கு அவர் விஜயபாஸ்கர் ஒன்றும் விஜயதாரணி அல்ல. விஜயதாரணி தான் ஏமாத்திட்டாங்க. ஒழுங்கா இருந்தாலும் அடுத்து நீங்க நேரடியா எம்எல்ஏ போஸ்டோ இல்ல மினிஸ்டர் கிடைக்காட்டினாலும், வாரியங்கள் கிடைக்காட்டினாலும், அடுத்து வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தல் வருது. உள்ளாட்சி தேர்தல்களுக்கு இவங்களுக்கு அறிந்த முகங்கள் யாரும் தாவே காட்டுறது இல்ல. அப்ப அதிமுக நீங்க பர்ச்சேஸ் பண்ணப்பட்ட நிர்வாகிகளை வச்சுதான் தாவேக்காவே உள்ளாட்சி தேர்தல் சந்திக்க முடியும்ன்ற ஒரு இது இருக்கு. முகம் தெரியாதவர்களுக்கு வாக்களிக்கிற முறை இருக்குல்ல, அது உள்ளாட்சி தேர்தலில் ஒரு கோட்டை. யாரோ ஒருத்தர் அதாவது இந்தியாவுக்கே ஒருத்தர் ஒரு தலித் பிரசிடென்ட் ஆக முடியும், பஞ்சாயத்து போர்டுல ஆக முடியாது. ஏன்னா அறிந்த முகம் அறியாத முகம் யாரு என்ன. நீங்க கிராமத்துக்குள்ள போனீங்கன்னு வச்சுங்க, ஒரு வயசான கிளை வெத்தலா கழிச்சிட்டு இருக்க கிளை, எங்க நீங்க என்ன ஆளுங்க அப்படின்னு கேட்கும். ஒரு மனிதனா அவன் பேர் என்ன, ஊர் என்ன, அவன் யாரு, அதை விடவும் அவன் என்ன ஜாதிக்காரங்கிறது முக்கியமானது. அது மாதிரி அறிமுகமற்ற மனிதர்களை அங்கீகரிக்கிற இடம் அப்படின்னு ஒண்ணு கிடையாது. அதனால உள்ளாட்சி தேர்தலில் முகமற்ற ஒரு அரசியலை நிகழ்த்த முடியாது. எல்லா தொகுதியிலையும் விஜய் தான் நிற்கிறாரு அப்படிங்கிற சீன் இருக்குல்ல, அது உள்ளாட்சி தேர்தலில் ஒரு கோட்டாது. ஏன்னா ஒருத்தன் பஞ்சாயத்து போர்டுக்கு பிரசிடென்ட் ஆகணும்னாலே அந்த ஊரில் நடக்கிற அத்தனை கல்யாணத்துக்கும், சாவுக்கும், சடங்குக்கும், போலீஸ் பஞ்சாயத்துக்கும், சொத்து தகராறுக்கும், நில பிரச்சனைக்கும், வில்லங்கத்துக்கும் போய் நின்றாத்தான் அவனை மனுஷனாக ஏற்றுக்குருவாங்க. அதுதான் கவுன்சிலர். எனக்கு தெரிந்து மற்ற பொது வாழ்க்கையில இருப்பவர்களை விட ஒரு லோக்கல் கவுன்சிலருக்கு அதிக பொறுப்புணர்ச்சி இருக்கிறதா நான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச அசோக் நகர்ல ஒரு கவுன்சிலரு எப்ப மழை பெஞ்சாலும், எப்ப இயற்கை பேரிடர்கள் நிகழ்ந்தாலும் உடனே ஆட்களை ரெடி பண்ணி சமைச்சு வீட்டுக்கு வீடு உணவு பரிமாறக்கூடிய ஒருத்தர் இருக்கிறார் அதிமுக. மக்களோட அவங்க நேரடியா கனெக்ட் ஆனா தான் உண்டே தவிர நீங்க அந்த உள்ளாட்சி தேர்தலில் மட்டும் இந்த மேஜிக் வித்தையெல்லாம் காட்ட முடியாது. வெள்ளை அறிக்கை சார்ந்த இன்னொரு கேள்வி ஏன்னா, முதல்வர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் பதவி ஏற்கிறதுக்கு அப்பயே என்ன சொன்னார்னா கஜானா காலி அப்படின்னு தான் முதல்ல சொன்னாரு. அடுத்து நீங்க நிதி அறிக்கை கொடுக்கறதுக்கு முன்னாடியே வெள்ளை அறிக்கை வெளியிட்டு இத்தனையும் கடன் பற்றாக்குறைன்னு சொல்றது மூலமா அவங்க கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவார்களா இல்ல நிறைவேற்றாமல் அது தப்பிச்சு போறதுக்கான வேலை? தப்பிச்சு போறதுக்காகத்தான் வெள்ளை அறிக்கையே, வேற ஒண்ணுமே கிடையாது. இன்னைக்கு அவர் அந்த முன்னாள் நிதியமைச்சராக இருந்த தங்கம் தென்னரசு தாவேக்கா கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதி, வேலை வெட்டி இல்லாம சுத்திட்டு இருக்கிறவனுக்கு 4000 ரூபாய், மகளிர் உரிமை தொகை 2500 ரூபாய், தாய்மாமன் சீரு, பட்டுச்சேலை, இத்தனை கிராம் தங்கம், இதெல்லாம் கொடுத்துருக்காங்கல்ல வாக்குறுதியில. இதையெல்லாம் நிறைவேற்றினால் இப்ப 10 லட்சம் கோடி சொல்லிட்டு இருக்காங்கல்ல, 20 லட்சம் கோடி ஆகும் கணக்கு போட்டு சொல்லிட்டாரு. சவால் விடுறாரு. இது நடக்குதா இல்லையான்னு மட்டும் சொல்லு, நீ உன்னால அதை நடத்த முடியுமா? அப்ப இவங்களுக்கு என்னன்னா விரித்தவர்களே மாட்டிக்கொள்ளுகிற விசித்திர வலை மாதிரி நானே வலைய விரிச்சு வச்சு அதுல போய் நானே தான் மாட்டிக்கிட்டேன்னு இவங்க திமுக அண்ணா திமுகவை விட அதிகமான நலத்திட்டத்தை நாங்க செய்ய போறோம்னு பஞ்சு டைலாக பேசி அதுல மாட்டிக்கிட்டாங்க. இப்ப இதை செய்ய முடியாத அவல நிலையில இருக்காங்க. அதுக்கு முந்தைய அரசு தான் காரணம் அப்படின்னு சொல்றது இருக்குல்ல.
இப்படி சொல்றது மூலமாக இவங்க வந்து நிகழ்கால தவறுகளிலே இருந்து, நிர்வாக சிக்கல்களிலே இருந்து தப்பி விடலாம் என்று அவங்க நினைக்கிறாங்க. எது நடந்தாலும் சரி, நீங்க தான் அந்த அதை கெடுத்து வச்சிருக்கீங்க. மோடி வந்து ஜவஹர்லால் நேரு சொல்றது மாதிரி அதேதான். அப்படியே வந்து நீங்க பாத்தீங்கன்னா நேருக்கு நேர நின்று நேருவை குறை சொல்லுகிறாரு. நேரு எங்க இருக்கிறாரு? அது என்ன காரணம் தெரியுமா? ராகுல் காந்தியை எதிர்கொள்ள முடியுது மோடியால, நேருவை எதிர்கொள்ள முடியல. நேரு உருவாக்கி வைத்திருக்கிற பொதுத்துறை நிறுவனங்கள், நேரு காலத்திலே காங்கிரஸ்காரன் உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய இந்த நாட்டினுடைய மதச்சார்பற்ற கட்டமைப்பு, சமூக கட்டமைப்பு, அரசியல் கட்டமைப்பை இவங்கனால தகர்க்க முடியல ரொம்ப காலமா. அதனால எல்லா முறையுமே ஒரு நாள் எவ்வளவு நீ எத்தனை நாட்கள் வேண்டுமானாலும் பிரதமராக இருக்கலாமே தவிர நேரு நிகழ்த்திய சாதனை இருக்குல்ல, இது ஒரு நாள் நிகழ்த்த முடியாது. அது மாதிரி தான் திமுக ஏற்கனவே கிழிச்சு வச்சிருக்கிற கோடு இருக்குல்ல, அந்த கோட்டை தாண்ட முடியாத, தாங்க முடியாத வேதனை இருக்குல்ல, அதுக்கு தான் இந்த வெள்ளை அறிக்கை. சட்டம் ஒழுங்கு அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. நேற்று மரிய வில்சன் பேசிய உரையாடல்ல அவர் பேசிய தமிழ் இருக்குல்ல, அது மன்னிக்கவே முடியாது. இந்த மக்களுக்கு நீங்க நலத்திட்டங்கள்ல நீங்க அடுத்து செய்ய போற துரோகங்களை கூட ஏழை எளியவர்களுக்கு நீங்க செய்யாமட போற துரோகத்துக்கு நிகரானது. அதாவது ஈழத்துல இனப்படுகொலை நடந்துச்சுல, அதற்கு நிகரான மொழி படுகொலை நடந்துச்சு. ஒரு வார்த்தை கூட சொல்ல தெரியல. எழுதிதானே படிச்சு எம்எல்ஏக்களுக்கு புத்தாக்க பயிற்சி கொடுக்குறீல்ல, மரிய வில்சனுக்கு நீங்கள் வந்து பேசுவதற்கான பயிற்சியை நீங்க ராஜ்மோகன் மாதிரி, நாஞ்சில் சம்பத் மாதிரி ஆட்கள்லாம் இங்க இருக்கிறாங்க, நான் இல்லைன்னு சொல்லல, பேச தெரிந்தவர் இருக்கிறாங்க. நீங்க தயவு செஞ்சு நீங்க புத்தாக்க பயிற்சி கொடுக்குற மாதிரி இவருக்கு ஏதாவது ஒரு மொழி பயிற்சியை கொடுங்க. தாங்க முடியல. அதெல்லாம் இவ்வளவு மோசமாவா உச்சரிக்கிறது? நீ வந்து வெளிநாட்டுக்காரன் வெள்ளக்காரன் கூட இந்த நாட்டில் வந்து நான் சாகும்போது ஒரு தமிழ் மாணவனாக சாக வேண்டும், என் கல்லறையில் நான் ஒரு தமிழ் மாணவன் எழுதணும் சொன்ன ஜியு போப்புலா இந்த மண்ணில வந்து வெள்ளக்காரன் வந்து மதம் பரப்புவதற்காக வந்த வெள்ளக்காரன்லாம் வந்த வேலையை விட்டு திருக்குறளை மொழிபெயர்த்துக்கிட்டு, இங்கே திருவாசகத்தை வந்து மொழிபெயர்த்துக்கிட்டு இந்த இலக்கியத்துக்காக வாழ்ந்த வரலாறு இருக்கு. ரொம்ப மட்டமான ஒரு பேச்சு, மன்னிக்க முடியாத பேச்சு. தமிழ் சமூகம் வந்து இப்படிலாம், ஏன்னா நமக்கு தெரிந்து நம்மளுடைய அரசியல்வாதிகள் பேசுகிற தமிழ்லாம் நான்லாம் எவ்வளவோ அரசியல் தலைவர்களுடைய பேச்சுக்களை கேட்டிருக்கேன். நான் எஸ் தென்னரசு பேசி நீங்க கேட்டிருக்க மாட்டேன். இந்த தலைமுறை சார்ந்த தமிழ் குடிமகனோட பேச்சு, தமிழ் குடிமகன் பேச்சுல மயங்கி நீ வாத்தியார் வேலைக்கு பேராசிரியர் வேலையை விட்டுட்டு வாப்பா அப்படின்னு அவரை கூட்டு வந்து சபாநாயகராக்குனாரு கலைஞர். அறநிலைத்துறை அமைச்சராக இருந்தாரு. 2 பீரியட்ல அவருக்கு பெரிய போஸ்டிங் தான் கொடுத்தாங்க. தமிழ் அறிஞர்களை வந்து அரசியலுக்கு வான்னு அழைத்த வரலாறுலாம் திராவிட இயக்கத்துக்கு உண்டு. கவிக்கோ அப்துல் ரஹ்மான நீங்க வாத்தியார் பிரபோசர் வேலை விடுங்க, நான் உங்களை அமைச்சராக்குறேன் வாங்க என்று அவருக்கு அழைப்பு கொடுத்தாங்க. கவி பேரரசு வைரமுத்து, நீ தான் தென்மண்டலத்துக்கு தளபதி, நீ விட்டுரு, நீ பாட்டு எழுதாத, இனிமே கவிதையோட நிப்பாட்டிக்க, வா இயக்கத்துக்கு வா என்று தமிழ் அறிந்தவர்களை கூவி கூவி அழைத்த வரலாறுலாம் நமக்கு உண்டு. இவ்வளவு மோசமாக வந்து பேசுவது இருக்குல்ல, அதெல்லாம் ரொம்ப வருந்தத்தக்கதாக இருக்கிறது. இந்த நம்முடைய மொழி பண்பாடு, நம்ம எப்படிப்பட்ட ஒரு அரசியலை முன்னெடுத்திருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கெல்லாம் நேர் எதிரான ஒரு போக்கை வந்து நம்ம பார்க்க முடிகிறது. உங்களின் கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி. வணக்கம்.